Hi friends, welcome back to Healthy Tamil Cooking USA channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் கடாய் வெஜிடபிள். இதுல cream எல்லாம் சேர்க்காம பண்ணியிருக்கேன். ரெஸ்டாரன்ட் டேஸ்ட்லயே வீட்ல இருக்க பொருளை வச்சு எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம் வாங்க. Healthy Tamil Cooking USA சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1லேருந்து 1.5 டீஸ்பூனு தனியா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இதை ட்ரையா நல்லா வதங்க. கொஞ்சமா கலர் மாறினதும் இதை எடுத்து மிக்சியில போட்டு பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேன்ல கொஞ்சமா ஆயில் போட்டு இதுல தேவையான வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் கேரட், உருளைக்கிழங்கு இது லைட்டா வதக்கிக்கோங்க எண்ணெயிலேயே. இந்த மாதிரி காய்களை வதக்கி செய்யும் போது அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமா உருளைக்கிழங்கும் கேரட்டும் வதக்கினதுக்கு அப்புறமா நீங்க காலிஃப்ளவர் சேருங்க. இது கூட கேப்சிகம் சீக்கிரம் வெந்துரும்ன்றதுனால கடைசியாக சேருங்க கேப்சிகம். எண்ணெயிலேயே காய்களை நல்லா வதக்கி ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்த காய்கறிகளை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் 1 டீஸ்பூன் சீரகம் கொஞ்சம் வதங்கினதும் நல்லா பொடியாக சாப் பண்ணி வச்ச ஆனியன்ஸ், வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக சால்ட் அப்புறம் மஞ்சத்தூளையும் சேர்த்து வதக்குங்க. இது வதங்கினதும் நான் ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பியூரியை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ தக்காளி நல்லா குக் ஆகி எண்ணெய் மேலே வந்துடுச்சு. கொஞ்சமா சில்லி பவுடர், தனியா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சு வச்சிருக்க வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ஃப்ரோசன் கிரீன் பீஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு நார்மல் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ஒரு நாள் ஊற வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள்.
இதுக்கு நான் ஃப்ரோசன் பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த காய்கள்லாம் முழுசாக வேக விடுங்க. மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ காய்கறி நல்லா வெந்ததும் நல்லா கலக்கி விடுங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்ச கடாய் வெஜிடபிள் மசாலா பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 கப்பு பால் சேருங்க. ரெஸ்டாரண்ட்டில் கடாய் வெஜிடபிள் செய்யும்போது இந்த கடைசி ஸ்டெப்பாக இதில் க்ரீம் சேர்ப்பாங்க. நம்ம இப்போது வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிறதுனால க்ரீமுக்கு பதிலாக பால் ஊற்றி செய்கிறோம். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நம்மளுக்கு ருசியான டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் வெஜிடபிள் மசாலா ரெடி. இது நீங்கள் சப்பாத்தி ரோட்டி எல்லாத்துக்கூடயும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் டெய்லி லன்ச் மெனு அண்ட் டீட்டெயில் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க ஹெல்தி தமிழ் குக்கிங் USA சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.